சாதிக்க முடியாதவற்றை கனவு கண்டு அவற்றை சாதித்து காட்டுவோம். Quiz T20 2012 powered by IDM. பந்து வீச்சாளர்கள் விக்கெட்டுகளுக்காகவும் துடுப்பாட்ட வீரர்கள் ஓட்டங்களுக்காகவும் கேள்விகளாலும் பதில்களாலும் மோதிக்கொள்ளும் வித்தியாசமான புதுமையான புதிர் போட்டி நிகழ்ச்சி Quiz T20 2012. சூப்பர் 8 போட்டியில் நாங்கள் இன்றைய தினம் உங்களை சந்திக்கின்றோம். கொழும்பின் 2 பிரபலமான பாடசாலைகள் இன்றைய போட்டியில் மோதப் போகின்றன. 24 அணிகள் மோதி இருந்தன இந்த போட்டியில். இப்பொழுது இறுதி 8 அணிகளாக நிலைமை மாறி இருக்கின்றது. சூப்பர் 8 இந்த 8 அணிகளில் இருந்து 4 அணிகள் புள்ளிகளின் அடிப்படையில் அரையிறுதி போட்டிக்கு தெரிவாக போகின்றன. 4 அணிகள் வெளியேற்றப்பட போகின்றன. எனவே ஓட்டங்களை பெறுவது முக்கியம், வெற்றினை பெற்றுக் கொள்வது முக்கியம் என்ற அடிப்படையில் இன்றைய போட்டியிலும் நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய போட்டியில் நாணய சுழற்சிக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். இன்றைய போட்டி கொழும்பு மெதிரிஸ் கல்லூரி மற்றும் கொழும்பு மருதானை புனித சூசேப்பர் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டியாக அமையப் போகின்றது. இப்பொழுது இந்த போட்டியில் நாணய சுழற்சி நடைபெறப் போகின்றது. கொழும்பு மெதிரிஸ் கல்லூரி மற்றும் கொழும்பு மருதானை புனித சூசேப்பர் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான இன்றைய இந்த போட்டியில் நாணயத்தை சுண்ட போகின்றார் மருதானை புனித சூசேப்பர் கல்லூரி அணியின் தலைவர் ட்ரெவோ. கோரப்போபவர் இந்த போட்டியில் மெதிரிஸ் கல்லூரி அணியின் தலைவி டில்ருக்ஷி. போட்டியின் மத்தியஸ்தர் இங்கே கோபிகிருஷ்ணா இப்பொழுது நாணயத்தினை வழங்கி இருக்கின்றார். பூ சொல்லப்பட்டிருக்கின்றது, தலை வந்திருக்கின்றது. புனித சூசேப்பர் கல்லூரி அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. நீங்கள் தெரிவு செய்ய போவது என்ன? பந்து வீச்சை முதலில் தெரிவு செய்திருக்கின்றீர்கள். சூப்பர் 8 போட்டி விறுவிறுப்பான ஒரு கட்டத்துக்குள் வந்திருக்கின்றீர்கள். முதல் 8 அணிகளுக்குள் உங்களுடைய அணி இருக்கின்றது. எப்படியான அணி இப்பொழுது இருக்கின்றது? எவ்வாறு உங்கள் அணியை தயார் செய்திருக்கின்றீர்கள்? முன்னைய போட்டிகளை விட மிகவும் பலமான அணியாக எப்படியான தயாரிப்புகள் அல்லது தயார்படுத்தல்களை செய்திருந்தீர்கள்? நிறைய புக்ஸ் படிச்சிருக்கிறோம், குரூப் ஒர்க்ஸ் ஈடுபட்டிருக்கிறோம். ஸோ வில் டு ஆர் பெஸ்ட். வாழ்த்துக்கள். சிறப்பான முறையில் விளையாடி வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். டில்ருக்ஷி, நாணய சுழற்சியில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கின்றது. நீங்கள் தெரிவு செய்ய இருந்தது பந்து வீச்சு. துடுப்பாட்டத்தின் மூலமாக எத்தனை ஓட்டங்களை பெற முடியும் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? எங்களால் முடிந்த அளவு. கடந்த காலத்தில் வந்த அதே பதில்கள். எதிரணியை எத்தனை ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்த போகிறீர்கள் நான் கேட்க தேவையில்லை. எங்களால் முடிந்த அளவத்திற்குள் கட்டுப்படுத்துவீர்கள் என்று சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியும். அப்படித்தான். எப்படியான தயார்படுத்தலை செய்திருக்கின்றீர்கள்? காரணம், கடந்த சுற்றில் முதலாவது அணியாக கூடுதலான புள்ளிகளுடன் தெரிவாகி இருக்கின்றீர்கள். முதல் அணி என்ற நிலைமை இருக்கின்றது. எப்படி அணியை தயார்படுத்தி இருக்கின்றீர்கள்? கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னும் கொஞ்சம் பலமாக எங்களுடைய அணி திகழ்கின்றது என்று நம்புகின்றோம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான முறையில் விளையாடி வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு தெரிவாக வேண்டும் என்ற வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இன்றைய இந்த போட்டியில் கொழும்பு மெதிரிஸ் கல்லூரி மற்றும் மருதானை புனித சூசேப்பர் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்றது மருதானை புனித சூசேப்பர் கல்லூரி அணி. முதலில் பந்து வீச்சு அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். மீண்டும் போட்டியில் நாங்கள் சந்திப்போம். Quiz T20 2012 powered by IDM. Quiz T20 2012 powered by IDM. இன்றைய இந்த போட்டியில்
கொழும்பு மெதரிஸ் கல்லூரி அணி மருதானை புனித சூசேப்பர் கல்லூரி அணிகள் மோதுகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது மருதானை புனித சூசேப்பர் கல்லூரி அணி. அந்த வகையில் அவர்கள் களத்தடுப்பினை தெரிவு செய்திருக்கின்றார்கள், பந்து வீச்சினை தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆரம்ப பந்து வீச்சாளர் ஆகஸ்டின் ஜூலியன் இப்பொழுது களம் இறங்குகின்றார். பந்து வீச்சுக்காக புனித சூசேப்பர் கல்லூரி அணி சார்பாக அடுத்ததாக ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனையை நாங்கள் அழைக்கப் போகின்றோம். கொழும்பு மெதரிஸ்ட் கல்லூரி அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனை டில்ருக்ஷி ராமநாதன் இப்பொழுது களமிறங்குகின்றார். இது சூப்பர் 8 போட்டி. எனவே அணிகள் வெற்றி பெறுவது மாத்திரமல்ல, அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்ற ஓட்டங்களும் முக்கியமானவையாக இருக்கும். போனஸ் புள்ளிகளும் கூட அவர்களுக்கு பெறப்போகின்ற ஓட்டங்களுக்காக கிடைக்கும். வெற்றி பெற்றால் 2 புள்ளிகள், கூடுதலான புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்ற 4 அணிகள் அரையிறுதிப் போட்டியில் மோதப் போகின்றன. இன்றைய இந்த போட்டியும் விறுவிறுப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இதோ இப்பொழுது முதல் பந்து ஜூலியனிடமிருந்து வருகின்றது. இப்பொழுது பந்தினை வாங்கியிருக்கின்றார் நடுவரிடமிருந்து ஜூலியன். இதே செல்வரிடமிருந்து ஒசாமா பின் லேடன் எப்போது கொல்லப்பட்டார்? இன்சுயிங்கர் பந்து 2012 ஜனவரி, 2011 மே, 2012 மே, 2010 ஜனவரி. டெல்ரோக்ஷி முதல் பந்தினை எதிர்கொள்கின்றார். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். 2011 மே சரியான பதில், ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. முதலாவது பந்தில் முதலாவது ஓட்டத்தினை டெல்ரோக்ஷி பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அடுத்த பந்து இதோ இப்பொழுது வீசப்பட தயாரான நிலைமையில் ஆரம்ப பந்து வீச்சாளர் வேக பந்து வீச்சாளர் ஜூலியன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். ஜோக்கர் பந்து 2012 T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரோடு ஓய்வு பெற்ற நடுவர் யார்? ஆஷாத் ராவ், டாரல் ஹேயா, டாரல் ஹாப்பர், சைமன் டாஃபில். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். டாரல் ஹாப்பர் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில், ஆட்டம் இழக்கின்றார். சைமன் டாஃபில் சரியான பதில். இரண்டாவது ஓவர் நிறைவில் மெதரிஸ் கல்லூரி அணி 0 என்ற நிலைமையில் தங்களுடைய விக்கெட்டை இழந்திருக்கின்றது. சைமன் டாஃபில் இளவயதானவர், போட்டிகளில் இருந்து போட்டி நடுவர் என்ற சர்வதேச போட்டிகளில் இருந்தான நிலைமையிலிருந்து விலகி இருக்கின்றார், ஓய்வு பெற்றிருக்கின்றார். அடுத்த வீராங்கனை ஷப்திகா ஜெயமனோகரன் இப்பொழுது களமிறங்குகின்றார். கொழும்பு மெதரிஸ் கல்லூரி அணியின் 2ஆம் இலக்க துடுப்பாட்ட வீராங்கனை. ஆரம்பம் மெதரிஸ் கல்லூரி அணிக்கு கொஞ்சம் மோசமாகவே இருக்கின்றது. நல்ல ஆரம்பத்திலே வழங்க வேண்டும் ஷப்திகா. இதோ தன்னுடைய முதல் பந்தினை எதிர்கொள்கின்றார். ஜூலியனின் அடுத்த பந்து ஜோக்கர் பந்து. PHP என்பதன் விரிவாக்கம் என்ன? ப்ரோக்ராம் ஹேண்ட்லிங் பார்ட்டி, ஹைபர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர், பர்சனல் ஹோம் ப்ரோக்ராம், ஹைபர் டெக்ஸ்ட் மேக்கப் லாங்குவேஜ். ஷப்திகா துடுப்பாட்ட வீராங்கனை புதிதாக களமிறங்கி இருக்கின்றவர். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். பர்சனல் ஹோம் ப்ரோக்ராம் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில், ஆட்டம் இழக்கின்றார். ஹைபர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் என்பது சரியான பதில். அடுத்ததாக களமிறங்குகின்றார் ஷரணி லவல். தன்னுடைய இறுதி ஓவர்னை இப்பொழுது வீசப் போகின்றார் ஜூலியன். மருதானை புனித சூசேப்பர் கல்லூரி அணியின் ஆரம்ப பந்து வீச்சாளர், வேக பந்து வீச்சாளர் இதோ பந்து வீசுகின்றார். ஜோக்கர் பந்து. பாரதி எத்தனையாம் ஆண்டு பிறந்தார்? 1756, 1992, 1782, 1882. ஷாரோனி லோவல் புதிய துடுப்பாட்ட வீராங்கனை களமிறங்கி இருக்கின்றார். பாரதி எத்தனையாம் ஆண்டு பிறந்தார்? பதிலளிப்பதற்கு இன்னும் 7 செகண்ட்கள் இருக்கின்றன. லீவிங் ஆப்ஷன் நோக்கி செல்வாரா? 2, 1, 0. லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்பட்டிருக்கின்றது. 1882 என்பது சரியான பதில். ஒரு ஓட்டம் குறைவடைகின்றது. மர 2ஆக ஓட்ட எண்ணிக்கை மாறி இருக்கின்றது. 2 விக்கெட் இழப்பிற்கு இந்த நிலைமை இருக்கின்றது. 4 ஓவர்களில் மர 2 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. சாருணி மறை ஒரு ஓட்டத்துடன் ஆட்டம் இழக்காமல் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஜூலியன் தன்னுடைய ஓவர்களை நிறைவு செய்திருக்கின்றார். மர 2 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த பந்து வீச்சாளர் புண்ணியமூர்த்தி ரதீஸ்வரன் களமிறங்குகின்றார். பந்து வீச்சாளர், 2வது பந்து வீச்சாளர்.
இவர் ஒரு சுழல் பந்து வீச்சாளர். தன்னுடைய முதல் பந்தினை இப்பொழுது வீச போகின்றார். இதோ அவருடைய பந்து. ஷருணி மறையொரு ஓட்டத்துடன் நாட்டமிழக்காமல் துடுப்படுத்த ஆடி வருகின்றார். தூஸ்ரா பந்து அனுராதபுர ராசதானியை தொடர்ந்து இலங்கையில் அதிக காலம் தலைநகரமாக இருந்த ராட்சியம் எது? பொலனறுவை, கம்பளை, கண்டி, ஜாப்பகுவா. அனுராதபுர ராசதானியை தொடர்ந்து இலங்கையில் அதிக காலம் தலைநகரமாக இருந்த ராட்சியம் இது. 6 ஓட்டத்தை தெரிவு செய்கிறார். பொலனறுவை தவறான பதில், ஆட்டம் இழக்கின்றார். கண்டி என்பது சரியான பதில். மறை 8 ஓட்ட எண்ணிக்கை மாறி இருக்கின்றது. 3 விக்கெட் இழப்பிற்கு 5 ஓவர்களில் மறை 8 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு மெதிரிஸ் கல்லூரி அணி. மறை 7 ஓட்டங்களுடன் ஷருணி ஆட்டமிழந்திருக்கின்றார். ரதீஸ்வரன் முதல் பந்திலேயே விக்கெட்டினை கைப்பற்றி இருக்கின்றார். அடுத்த வீராங்கனை இப்பொழுது களமிறங்குகின்றார். சுல்ஃபா ஜலீல். கடந்த போட்டியின் பொழுது ராயல் கல்லூரி அணியை வெற்றி பெறுவதற்கு சுல்ஃபா அடித்தாடிய விதம் மிக முக்கியமாக அமைந்திருந்தது. இறுதி நேரத்தில் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர். 6 ஓட்டங்களாக குவித்தவர். இதோ அடுத்த பந்து ரதீஸ்வரன் வீசுகின்றார். ஆஃப் ஸ்பின் பந்து. இலங்கையில் வாக்களிப்பு முறை முதலில் கல்வி தகமையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட காரணமான ஜாப்பு முறை எது? கோல்ப்ரூக், க்ரூ மெக்லம், சோல்பெரி, டொனமூர். சுல்ஃபா புதிய துடுப்பாட்ட வீராங்கனை களமிறங்கி இருப்பார். 1 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். க்ரூ மெக்லம் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். 1 ஓட்டம் கிடைக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை மறை 7 மாறுகின்றது. 3 விக்கெட் இழப்பிற்கு மறை 7 ஓட்டங்கள் என்ற நிலைமை இப்பொழுது இருக்கின்றது. மெதுவான ஒரு ஆரம்பத்தினை உருவாக்கி இருக்கின்றார். இதோ அடுத்த பந்தை இப்பொழுது வீசுகின்றார். இந்த போட்டியின் சுழல் பந்து வீச்சாளர் இப்பொழுது பந்து வீசிக் கொண்டிருக்கின்றவர் ரதீஸ்வரன். தூஸ்ரா பந்து. பஞ்சமோ வேதம் என அழைக்கப்படும் பேரிலக்கியம் எது? ராமாயணம், மகாபாரதம், சமஸ்கிருதம், உபநிடதங்கள். இரண்டு லீவிங் ஆப்ஷன் பாவிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. ஒன்று மாத்திரமே பாவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த லீவிங் ஆப்ஷன் எடுக்கின்றார் என்று நம்புகின்றோம். எடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த லீவிங் ஆப்ஷன் மகாபாரதம் என்பது சரியான பதில். மறை 8 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு. 7 ஓவர்களில் மறை 8 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு கொழும்பு மெதிரிஸ் கல்லூரி அணியின் நிலை. சிறப்பான முறையில் ரதீஸ்வரன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். மறை 6 ஓட்டங்கள் 1 விக்கெட் இழப்பிற்கு. இதோ தன்னுடைய இறுதி ஓவரினை வீசுகின்றார். ஆஃப் ஸ்பின் பந்து. முட்டையிடும் ஆண் விலங்கு எது? கரையான், கெளுத்தி மீன், நத்தை, கரப்பான். சுல்ஃபா துடுப்பாடி வருகின்றவர் 1 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். நத்தை என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். 1 ஓட்டம் கிடைத்திருக்கின்றது. மறை 7 ஓட்ட எண்ணிக்கை மாறுகின்றது. 3 விக்கெட் இழப்பிற்கு. 8 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றன. மறை 7 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு துடுப்படுத்தாடி வரும் கொழும்பு மெதிரிஸ் கல்லூரி அணி. ரதீஸ்வரன் மிக சிறப்பான முறையில் பந்து வீசி மறை 5 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார். அதாவது 5 ஓட்டங்களை எதிரணியிடமிருந்து பார்க்க இருக்கின்றார். டில்ருக்ஷி ஓட்டமெதையும் பிராநிலையில் ஆட்டமிழந்திருந்தார். ஷப்திகா மறை 1 ஓட்டத்துடன் ஆட்டமிழந்திருந்தார். ஷாருணி மறை 7 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்திருந்தார். சுல்ஃபா 1 ஓட்டத்துடன் ஆட்டமிழக்காமல் துடுப்படுத்தாடி வருகின்றார். பந்து வீசுவதற்காக ட்ரெவர் டி ரோஸ் இப்பொழுது களமிறங்குகின்றார். அணித்தலைவர் அவருடைய முதல் பந்து எப்படி அமைய போகின்றது? இவர் ஒரு சுழல் பந்து வீச்சாளர். என்ன பந்தை வீச போகின்றார்? ஆஃப் ஸ்பின் பந்து. பலம் வாய்ந்த நாடு பலம் குன்றிய நாட்டின் மீது செலுத்தும் அரசியல் சமூக பொருளாதார கட்டுப்பாடு எது? அடக்குமுறை, காலனித்துவம், நவீன ஜனநாயகம், சர்வாதிகாரம். 1 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். காலனித்துவம் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். 1 ஓட்டம் கிடைத்திருக்கின்றது. மறை 6 ஓட்ட எண்ணிக்கை மாறி இருக்கின்றது. 3 விக்கெட் இழப்பிற்கு. சுல்ஃபா நிதானமாகவே துடுப்படுத்தாடி வருகின்றார். 2 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். ட்ரெவர் டி ரோஸ் புதிதாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றவர். சுழல் பந்து வீச்சாளர். இதோ தன்னுடைய அடுத்த ஓவரினை 2வது ஓவரை வீசுகின்றார். ஆஃப் ஸ்பின் பந்து. உலகில் மிக அதிகமானவர்களால் பேசப்படும் மொழி எது? மண்டாரின், ஆங்கிலம்,
ஹிந்தி, தமிழ். 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார் மண்டாரின் என்பது சரியான பதில். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை 0 மாறி இருக்கின்றது. மெதரிஸ் கல்லூரி அணியின் ஓட்ட எண்ணிக்கை 10வது ஓவரிலேயே 0 மாறி இருக்கின்றது. சுல்ஃபா அடித்த 6 ஓட்டத்தின் மூலமாக அந்த ஓட்ட எண்ணிக்கை கிடைத்திருக்கின்றது. ட்ரெவர் டி ரோஸ் பந்து வீசிக் கொண்டிருப்பவர். இதோ ட்ரெவரின் அடுத்த பந்து. சுழல் பந்து வீச்சாளர். பாம்புக்கு எத்தனை நுரையீரல் உள்ளது? தூஸ்ரா பந்து. 2, 1, இல்லை, 3. ஜுல்ஃபா துடுப்படுத்த ஆடி வருகின்றவர். 1 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். ஒன்று என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். 1 ஓட்டம் கிடைத்திருக்கின்றது. 1 உயர்வடைகின்றது அணியின் ஓட்ட எண்ணிக்கை. மெதுவாகவே துடுப்படுத்த ஆட வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கின்றது. கஷ்டமான பந்துகளுக்கு சில வேளைகளில் அவ்வாறு தான் செய்ய வேண்டும். அணி விக்கெட்டுகளை இழந்த இக்கட்டானது நிலை. 16 ஓவர்களில் 1 ஓட்டம் 3 விக்கெட் இழப்பிற்கு ட்ரெவர் தன்னுடைய இறுதி ஓவரினை வீசுகின்றார். ஆஃப் ஸ்பின் பந்து. நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் எவ்வாண்டு காலடி எடுத்து வைத்தார்? 1969, 1972, 1869, 1965. 4 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். 1869 என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டம் இழக்கின்றார். 1969 என்பது சரியான பதில். மறை 3 ஓட்டங்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு. 12 ஓவர்களில் மறை 3 ஓட்டங்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலைமை இப்பொழுது இருக்கின்றது. ட்ரெவர் 4 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றி இருக்கின்றார். ஜுல்ஃபா 5 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். அடுத்ததாக பந்து வீசுவதற்காக இப்பொழுது களமிறங்க போகின்றார் புனித சூசியப்பர் கல்லூரி அணி சார்பாக நரேஷ் ரகுபதி. பந்து வீச்சாளர் இப்பொழுது புதியவர் களத்துக்குள் வந்திருக்கின்றார். அடுத்து துடுப்பாட்ட வீராங்கனை கொழும்பு மெதரிஸ் கல்லூரி அணி சார்பாக களமிறங்க போகின்றவர் அஸ்வினி பிரபாகரன். பன்னிரண்டு ஓவர்கள் மறை 3 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகள் என்ற நிலைமை இருக்கின்றது. மிக இக்கட்டானதொரு சூழ்நிலை கொழும்பு மெதரிஸ் கல்லூரி அணியின் நிலை. தன்னுடைய முதல் பந்தினை இப்பொழுது வீசுகின்றார் நரேஷ். இவர் ஒரு சுழல் பந்து வீச்சாளர். லெக் ஸ்பின் பந்து. பூமியில் முளைத்த முதல் மரம் எது? வேப்ப மரம், தென்னை மரம், சவுக்கு மரம், பேரீச்ச மரம். அஸ்வினி துடுப்பாடிக் கொண்டிருக்கின்றவர். லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுமா? இறுதி லீவிங் ஆப்ஷன் அது எடுக்கப்பட்டிருக்கின்றது. பேரிஷ மரம் என்பது சரியான பதில். லீவிங் ஆப்ஷன் ஜாபம் நிறைவடைந்திருக்கின்றன. இனிமேல் கொழும்பு மெதரிஸ் கல்லூரி அணி பதில் சொல்லாமல் விட முடியாது. எனவே 1 ஓட்டம் குறைவடைந்திருக்கின்றது. மறை 4 ஓட்டங்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு. 13 ஓவர்களில் மறை 4 ஓட்டங்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு. அடுத்த பந்து இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. நரேஷ் பந்து வீசுகின்றார். லீவிங் ஆப்ஷன் யாவுமே நிறைவடைந்திருக்கின்றன. லெக் ஸ்பின் பந்து. ஐரோப்பாவில் முதலில் தோன்றிய தேசிய பேரரசு எது? ஸ்பெயின், நோர்வே, இத்தாலி, பிரான்ஸ். 6 ஓட்டத்தை தெரிவு செய்தார். ஸ்பெயின் என்ற பதில் சரியான பதில். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை 2ஆக மாறுகின்றது. 4 விக்கெட் இழப்பிற்கு இந்த 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. 14 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 4 ஓட்டங்கள். அஸ்வினி 5 ஓட்டங்களை இப்பொழுது பெற்றிருக்கிறார் ஆட்டம் இழக்காமல். இதோ அடுத்த பந்து நரேஷிடமிருந்து வருகின்றது. சுழல் பந்து வீச்சாளர் தூசரா பந்து வீசி இருக்கின்றார். இந்தியாவில் அடிமை வம்சத்தை தோற்றுவித்த முதல் மன்னன் யார்? கருணாநிதி, கஜனி முகமது, கர்ணன், குத்புதீன் ஜபக். 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். குத்புதீன் ஐபக் என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பதில். 6 ஓட்டம் கிடைத்திருக்கின்றது. 8 ஓட்டங்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு. 15 ஓவர்களில் இந்த நிலைமை இப்பொழுது இருக்கின்றது. இதோ அடுத்த பந்து இப்பொழுது வீசப்படுகின்றது. நரேஷ் 11 ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார் இதுவரையில். அவருடைய இறுதி ஓவர். அணுக்கொள்கையை முன்வைத்தவர் யார்? லெக் ஸ்பின் பந்து. அரிஸ்டாட்டில், டெமோக்ரட்டிஸ், பெஞ்சமின் பிராங்க்லின், ரொனால்ட் ராஸ். 4 ஓட்டங்களை தெரிவு செய்கின்றார். டெமோக்ரட்டிஸ் என்ற பதிலை தெரிவு செய்கிறார். சரியான பதில். 4 ஓட்டங்கள் கிடைக்கின்றன.
12 ஓட்ட எண்ணிக்கை மாறுகின்றது. 4 விக்கெட் இழப்பிற்கு இந்த 12 ஓட்டங்கள். 16 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றன. நரேஷ் தன்னுடைய ஓவர்களை நிறைவு செய்திருக்கின்றார். 4 ஓவர்கள் பந்து வீசி 15 ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார். கூடுதலான ஓட்டங்களை இவர் தான் கொடுத்திருக்கின்றார். அஸ்வினி 15 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். ஆட்டம் இழக்காமல் துடுப்பாடி கொண்டிருக்கின்றார். 12 அணியின் ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கின்றார். 4 ஓவர்கள் மீதம் இருக்கின்றன. துடுப்பாட்டத்தில் இவை மிக முக்கியமான ஒரு தருணம். பந்து வீசுவதற்காக ஜோசப் அனிஸ்டன் புனித சூசியப்பர் கல்லூரி அணி சார்பாக களமிறங்குகின்றார். இவர் ஒரு வேக பந்து வீச்சாளர். இறுதி நேரத்தில் வேக பந்து வீச்சாளர்கள் வந்தால் பவுன்சர்கள் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். இவர் அவ்வாறு வீசுவாரா பார்க்கலாம். இதோ முதல் பந்து வருகின்றது. ஜோக்கர் பந்து. இனிவரும் காலத்தில் சாக் நாடுகளை ஏதும் ஒரு புயல் தாக்கும் சமயத்தில் அதன் பெயரை வைக்கும் உரிமை சாக் நாடுகளில் எந்த நாடு கொண்டுள்ளது? இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், நேபாளம். அஸ்வினி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பவர் ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். இந்தியா என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டம் இழக்கின்றார். இலங்கை என்பது சரியான பதில். 17 ஓவர்களில் 11 ஓட்டங்களை பெற்ற வேளையில் 5வது விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள். சங்கர்ஷனா ஐங்கரன் அடுத்த களமிறங்குகின்றார் கொழும்பு மெதிஸ் கல்லூரியின் சார்பாக. 17 ஓவர்கள் 11 ஓட்டங்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு 3 ஓவர்கள் இருக்கின்றன. அனிஸ்டன் முதல் பந்திலேயே விக்கெட்டை கைப்பற்றி இருக்கின்றார். அடுத்த பந்தினை இப்பொழுது வீசுகின்றார். இவர் ஒரு வேக பந்து வீச்சாளர். இன்ஸ்விங்கர் பந்து. சர்வதேச T20 போட்டிகளில் அதிக தடவைகள் டக் அவுட் ஆகிய வீரர் யார்? சனத் ஜெயசூரிய, அரவிந்த டி சில்வா, ஒயின் மோகன், சச்சின் டெண்டுல்கர். சங்கர்ஷனா துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். ஒயின் மோகன் என்ற பதில் சரியான பதில். ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை 12 மாறுகின்றது. 5 விக்கெட் இழப்பிற்கு 18 ஓவர்களில் 12 ஓட்டங்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு சங்கர்ஷனா துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற வீராங்கனை. இதோ அடுத்த பந்து வீசப்படுகின்றது. ஜோக்கர் பந்து. திரையில் காணப்படும் இலக்கத்தை 2ஆல் வகுத்தால் கிடைக்கப்படுகின்ற இலக்கம் 28978540 என்ற இலக்கத்தை 2ஆல் வகுத்தால் கிடைக்கும் எண் என்ன? பதில் என்ன? 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். 6 ஓட்டம் அடிக்கப்பட்டிருக்கின்றது. 14848927 என்பது சரியான பதில். சங்கர்ஷனா 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 6 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றவர் இறுதி பந்தில் 6 ஓட்டத்தை அடிக்க முடியுமா பார்க்கலாம். இதோ அடுத்த பந்து வருகின்றது. இறுதியாக இடம்பெற்ற உலகக்கிண்ண கால்பந்தாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? இன்ஸ்விங்கர் பந்து. ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ். சங்கர்ஷனா துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றவர் 6 ஓட்டத்தை இறுதியாக அடித்திருந்தவர். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 18 இருக்கின்றது. பதிலளிப்பதற்கு இன்னும் 8 செகண்ட்கள் இருக்கின்றன. 3 செகண்ட்களில் பதிலளிக்க வேண்டும். 6 ஓட்டத்தை தெரிவு செய்து இத்தாலி என்ற பதிலை தெரிவு செய்தார். தவறான பதில். ஆட்டம் இழக்கின்றார். ஸ்பெயின் என்பது சரியான பதில். எனவே இறுதி பந்தில் 6 ஓட்டங்களை தெரிவு செய்து ஆட்டமிழந்த காரணத்தினால் ஓட்ட எண்ணிக்கை குறைவடைந்திருக்கின்றது. கொழும்பு மெதிஸ் கல்லூரி அணியின் ஓட்ட எண்ணிக்கை 20 ஓவர்கள் நிறைவில் 12 மாறி இருக்கின்றது. 6 விக்கெட் இழப்பிற்கு 12 அவர்களுடைய ஓட்ட எண்ணிக்கை. இந்த போட்டியில் மருதானை புனித சூசியப்பர் கல்லூரி அணி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 13 ஓட்டங்களை பெற்றாக வேண்டும். முழுமையாக 20 ஓவர்களையும் எதிர்கொண்டு அவர்கள் இந்த ஓட்ட எண்ணிக்கையினை பெற்றாக வேண்டும். துடுப்பாட்டத்தின் பொழுது அஸ்வினி 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று சங்கர்ஷனா 7 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜுல்ஃபா 5 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்து வீச்சில் ஜூலியன் மறை 2 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிய அதே வேளையில் ரதீஸ்வரன் மறை 5 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் நாங்கள் 2வது இன்னிங்ஸில் சந்திப்போம். குயிஸ் T20 2012 பவர்ட் பை IDM.